ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஸ் செடியை வளர்க்குறது எப்படி, அதுலேருந்து எப்படி மொக்கு வருது, அது எப்படி பூவாகுதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வேலை இருக்குது, இதில் என்னென்ன நுணுக்கம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்துட்டு வாங்கிட்டு வந்து பள்ளம் வெட்டி ஒரு செடி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 4 அடிக்கு ஒரு செடி வைக்கணும். ஏன்னா செடி பார்த்திங்கன்னா நல்லா படரும், அதனால் 4 அடிக்கு ஒரு செடி வைக்கணும். இது வந்து டெய்லி நம்ம வந்து பூவை வந்து பறிச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா அதில் காய் விட்டுரும், பூ வந்துட்டு வைக்காது. இது பாருங்கள், இந்த துளூரில் தான் மொக்கு வைக்கும். அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், இந்த மொக்கு இந்த மாதிரி ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அரை வெடிப்புன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி. அப்புறம் அதை மாறிட்டு இந்த மாதிரி பூ வந்து வெடிக்கும். இந்த பூவை வந்து டெய்லியும் நம்ம பறிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பூவை பறிக்காத விட்டுனா நிறைய காய் வரும். அதனால் காய் வந்துட்டால் இந்த பூவை வந்துட்டு அதிகமாக பூக்காதுன்னு வச்சுக்கோங்க, துளூர் வராது, துளூர் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் இந்த பூவை வந்து டெய்லியும் பறிக்கணும்னு சொல்கிறது. இதை வந்துட்டு களை வெட்ட முடியாது, அதனால் களைக்கொல்லி மருந்து தான் இந்த பூவுக்கு வந்து அடிக்கிறது. செடியை மிஷினை வச்சுட்டு ஒரு வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே போனால் இந்த செடியை வந்து அழகாக நம்ம களைக்கொல்லி அடிச்சுக்கிட்டே போயிடலாம். பூ வந்துட்டு டெய்லியும் காலையில் பறித்தா தான் பூ நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த பனி மாறாதவே இந்த பூவை பறிச்சிடணும். வெயில் ஏறிடுச்சுன்னா பூவை வந்து பறிக்க முடியாது, ஏன்னா ஒரு மாதிரி பூவோட ஸ்டேஜ் மாறிடும். பாருங்கள், இந்த துளூர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த துளூர்லேருந்து இந்த மாதிரி தான் வரும், செடியாகிட்டு பூவாகும். பூ பறிக்கிற ஆளுங்க பாருங்கள், டெய்லியும் வந்து பூ பறிக்க ஆள் வந்துடுவாங்க. இவங்களுக்கு பூ பறிச்சுட்டு தான் இவங்க அப்புறமா மற்ற வேலை பார்ப்பாங்க. டெய்லியும் காலையில் 6 மணிக்கு பூ பறிக்க போனோன்னா 8 மணி ஆகிடும் பூ பறிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு. இந்த மாதிரி தான் இந்த பூவை பறிச்சாகணும். காலையிலே பறித்து முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே இந்த பூவை கடைக்கு எடுத்துகிட்டு போயிடணும். களையெல்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து கிளைமேட் நல்லா இருக்கனால இதுக்கு வந்து களைக்கொல்லி அடிக்கலைன்னு, களைக்கொல்லி நீங்கள் தான் அடிக்கணும். பூ பறிச்சிட்ருக்காங்க ஆளுங்க. இதெல்லாம் பறித்த பக்கம் பாருங்கள், பூ அழகாக இருக்கா, பறிக்காத பக்கம் பாருங்கள், பூ அழகாக இருக்கா. டெய்லியும் காலையில் ஆனிங்கன்னா அந்த டைமுக்கெலாம் பூ வந்துடும். இந்த மாதிரி சாக்கு கட்டிட்டு தான் பூ பறிப்பாங்க. ஏன்னா மடி கட்டினா மடியில் வச்சா பூ விழுந்துருன்ட்டு இந்த மாதிரி சாக்கு ரெடி பண்ணி நாங்களே கொடுத்தாச்சு. டெய்லியும் காலையில் ஆள் வந்துடுவாங்க பறிக்கிறதுக்கு. பறித்து முடிச்சுட்டு இந்த பூவெல்லாம் கொண்டு போய்ட்டு வீட்டில் வச்சிட வேண்டியதான். வீட்டில் வச்சு வெயிட் போட்டு கடைக்கு சேல்ஸ் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், அவங்க பூ பறித்து மடியில் வச்சுருக்காங்க, அதை தான் பார்க்குறீங்க நீங்கள். இந்த பூவை வந்து எப்படி இதாகுதுன்னா, தேனீக்களால் தான் ஒளிச்சேர்க்கை ஆகுது. தேனி வந்துட்டு டெய்லியும் காலையில் பார்த்திங்கன்னா நிறைய தேனி பார்க்கலாம். இந்த ஒளிச்சேர்க்கை வந்து தேனி வந்து இந்த பூலேருந்து அந்த பூ கிராஸ் ஆகுது, அதனால் மொட்டு அடுத்த மொட்டு வைக்கிது. தேனீக்கள் இல்லைன்னா இந்த விவசாயமே இல்லை, அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் தான் இந்த ரோஸ் கார்டனுக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ களை இருக்குன்ட்டு. இந்த களையை வந்துட்டு மிஷின் இந்த மிஷினில் வச்சு மிஷினை வச்சுக்கணும். பேட்ரி இதை வந்து வீலிங் வந்து இது நாங்களே ரெடி பண்ணது. இதில் வந்துட்டு மருந்தடிக்கிற மிஷினை வச்சு இழுத்துகிட்டே போனோன்னா மருந்தடிச்சாயிடும்.